கஸ்தகலானா கைவினை பொருள் அப்படிங்கிறது ஹிந்தியில் மீனிங். கஸ்தகலா எக்ஸிபிஷன் 2025 அப்படிங்கிறது எ எக்மோர் மியூசியத்தில் போட்டிருந்தாங்க. இது வந்து கைவினை கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காகவும் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டது. இதில் வந்து நிறைய பொருட்கள் சேல்ஸும் பண்ணப்பட்டது. இப்போ எக்மோர் மியூசியத்தில் வந்து ஒரு புராதன பொருட்கள் இருக்குது. இப்போ கைவினை பொருட்களால் செய்யப்பட்டவை தான் அவை அனைத்துமே. இப்போ ரவிவர்மா ஓவியம் இருக்குது, அதுக்கப்புறம் வெண்கலச் சிலை இருக்குது, அதுக்கப்புறம் கல்சிலைகள், இந்த மாதிரி நிறைய கைவினை கலைஞரால் உருவாக்கப்பட்ட பழைய நாணயங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் அந்த பழைய நாணயம் வந்து ஒரு காலத்தில் வந்து கலைஞரால் செய்யப்பட்டது தான், கைவினை பொருளாக தான் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மெஷினில் செஞ்சாங்க. இப்போ நம்ம லீவு நாளில் நம்ம பிள்ளைங்கள வந்து பார்க்கு, பீச்சு, தீம் பார்க்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போன இடத்துக்கே கூட்டிகிட்டு போகாமல் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வரும்போது அவங்களோட கிரியேட்டிவிட்டி மைண்ட், அதாவது எதையும் உருவாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலையே பார்த்தாலும் அவங்க வந்து வீட்டில் வந்து நம்ம பொம்மை வாங்கி கொடுக்கும்போது விளாண்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதை பற்றி ரொம்ப திங்க் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சின்ன சின்ன சிலைகள், சின்ன சின்ன மெட்டல் சிலைகள் பார்க்கும்போது இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது, அவங்க நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ராய்டிங், இது வந்து எம்ப்ராய்டி போடுற, அதாவது டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கும் எம்ப்ராய்டிங் போடுறவங்களுக்கும் இது பார்க்கும்போது புது டிசைன்கள், கிரியேட்டிவிட்டி மைண்டு உருவாக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் நகைகள் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து பொதுவாக எல்லாமே வந்து பெண்களுக்காக மட்டும்தான் போட்டிருந்தாங்க, ஆண்களுக்குன்னு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு கூட இல்லை, அந்தளவுக்கு எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்காக போட்ட ஒரு எக்ஸிபிஷன் தான் கஸ்தகலா எக்ஸிபிஷன். அதே நேரத்தில் வீட்டு உபயோகப் பொருட்களும் இங்கே இருந்துச்சு. வீட்டு உபயோகப் பொருட்கள், கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இங்கே இருந்தது. ஒரு மியூசியம் கிராஸ் பண்ணும்போது சென்டர் மீடியனில் இந்த அழகான பெண் சிலை இருந்தது. இரவு வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு. கையில் குடம் வச்சு அந்த பொம்மை நின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதாவது குடும்பத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது வந்து சித்த மருத்துவம் தான். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான மருந்துகள் சில வாங்கிட்டோம். இது முக்கியமாக வந்து இன்றைக்கி டயபெட்டிஸ் நிறைய பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான மருந்துகள் இங்கே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எளிமையான முறையில் பல மருந்துகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மங்கு பாத்திரம் போட்டிருந்தாங்க. மங்கு பாத்திரம் வந்து அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வர்றோம். மங்கு ஜாடிகள் இருந்துச்சு. இது உப்பு வைக்கிறதுக்கும் ஊறுகாய் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். மங்கு ஜாடியில் ஏன் நம்ம உப்பு வைக்கிறோம்னா அது ஜாடியை விட்டு அந்த நீர் கசியாது வெளியில். ஏன்னா வந்து மழை காலம், வெயில் காலத்துலலாம் கொஞ்சம் உப்பு வந்து நீர் விட்டுரும். இது மங்கு ஜாடியில் வச்சு நம்ம அடைக்கும்போது இந்த நீர் கசிவு இருக்காது. அடுத்து மண் பாத்திரங்கள் போட்டிருந்தாங்க. பொங்கல் சமயம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் ஒரு பொங்கப்பானையும் ஒரு மண்சட்டி, ஒரு அடுப்பு வாங்கிக்கிட்டோம். ஊறுகாய் போட்டிருந்தாங்க. ஊறுகாய் கடை வந்து மிக்ஸ்டு வெஜ் ஊறுகாயும் போட்டிருந்தாங்க, ஸ்வீட் ஊறுகாய், கார ஊறுகாய் போட்டிருந்தாங்க. அடுத்து திரைச்சீலைகள் போட்டிருந்தாங்க. திரைச்சீலைகள் வந்து வித்தியாசமான ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருந்து வந்துருந்துச்சு. வித்தியாசமான டிசைன், நல்ல கலர் கலராக வந்துருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் 2 திரைச்சீலைகள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து திரைச்சீலைகள் அழகாக இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது, வாசல் வழியாக பார்க்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். இப்போ வீட்டிலேருந்து வெளியில் போகும்போதும், வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதும் நம்மளுக்கு பிடிச்சமான திரைச்சீலைகள் போட்டிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாரீஸ் போட்டிருந்தாங்க. பில்லோ கவர் போட்டிருந்தாங்க. அதாவது தலையணை உறைகள், பெட்ஷீட்டுகள் எல்லாமே எம்ப்ராய்டிங் போட்டு கைவினை கலைஞரோட திறமையோடு போட்டிருந்தாங்க. இப்போ செயற்கையான பட்டுக்கள் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு காஞ்சி பட்டு போட்ட மாதிரி தெரியலை, ஏன்னா நான் பார்த்த வரையும் இல்லை. ஒருவேளை நான் அந்த பட்டு போட்டுற அன்னைக்கு நான் அங்கே போகலையா என்னன்னு தெரியல. அடுத்து வந்து நகைகள் போட்டிருந்தாங்க. இது பெரும்பாலும் வந்து ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டுகள் இருந்துச்சு. இதில் வந்து பிளாக் மெட்டல் செட்டும் இருந்துச்சு, ஒயிட் மெட்டல் செட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டல் செட்டில் வந்து சிம்பிளானதும் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா கிராண்டாகவும் தோணுச்சு. இப்போ வந்து மூக்குத்தி இருந்துச்சு. அதாவது ஒரு மூக்குத்தி வந்து 50 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதை ப்ரெஸ் பண்ணி போடலாம், அந்த மாதிரி மூக்கு குத்த வேணாம், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொலுசு இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெல்லியிலேருந்து கொண்டு வருவாங்க இல்லையா, கலர் கலராக முத்து, அதாவது முத்துக்கள் மாதிரி ஒரு மாலை இருக்கும் இல்லையா, பாசின்னு சொல்லுவோம், மாலைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1 கிராம் கோல்டு இருந்துச்சு. இதில் வந்து
வந்து தங்கம் மாரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதிலேயே கொஞ்சம் வளையலும் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு காப்பு மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான டிசைன்லேயும் ஜிமிக்கி, கம்மல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஒயிட்ல காட்டன் சுடிதார் இருந்துச்சு. அதில் அழகான எம்ப்ராய்டிங் போட்டு அதாவது கை எம்ப்ராய்டிங் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்கத்தாலேருந்து செப்பல்ஸ் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இதில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டதும் இருந்துச்சு. சிம்பிளான டிசைனும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜஸ்தான்லேருந்து ஷால் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த ஷாலில் வந்து நல்ல எம்ப்ராய்டிங் போட்டு அழகான ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டிங் பண்ணியிருந்தாங்க. மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் பொம்மைகள், மெட்டல் சிலைகள் இருந்துச்சு. அழகாக வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு. நல்ல வித்தியாசமான ஒரு டிசைனும் இருந்துச்சு. இப்போ யானை பார்த்திங்கன்னா, கண்ணு கண்ணா ஓட்டையோடு உள்ள யானை இருந்துச்சு. அந்த யானை ஒன்று நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்குள்ளே விளக்கு வச்சா விளக்கெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும், அற்புதமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிங்கம் வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் ரசிக்கக்கூடிய வகையிலும் கலைநயத்தோடும் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பித்தளை சிலைகள், வெண்கல சிலைகள் அழகழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம கிஃப்ட்டு பண்ணலாம், யாருக்காவது பூஜைக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் ஷோகேஸில் கூட வைக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கைவினை கலைஞர்களோட திறமைகள் அழகாக வெளிப்பட்டு இருந்துச்சு அதில். அதுக்கப்புறம் ஸ்வீட், காரம் எல்லாம் வந்து நார்த் இந்தியா ஸ்டைலில் இருந்துச்சு. அது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் வீட்டுக்காக. அதுக்கு குர்த்தி டைப் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொம்மை கடை போட்டிருந்தாங்க. அந்த பொம்மை கடையில் சின்ன சின்ன கீ செயினே அழகாக பொம்மை மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க. அதில் சுவாமி பொம்மைகள் அது அழகாக இருந்துச்சு, பொம்மை சிலைகள் மாதிரி. அதுக்கப்புறம் மேட்டு போட்டிருந்தாங்க. மேட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வித்தியாசமான முறையில் இருந்துச்சு. சிம்பிளாகவும் இருந்துச்சு. சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மேட்டு மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ராஜஸ்தான் பொம்மைகள் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து செவுத்துல மாட்டுற மாதிரியும் இருந்துச்சு. இப்போ வீட்டில் ஷோகேஸில் வைக்கிற மாதிரியும் இருந்துச்சு. இது வந்து சாதா மெட்டலில் செஞ்சது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பித்தளை ஐம்பொனில் செஞ்சதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மரவைகள் இருந்துச்சு. அதாவது மரவைகள்ங்கிறது மரத்தை கட் பண்ணி அப்படி பட்டையோடு கட் பண்ணி அப்படியே லைட்டாக குடஞ்சி அதில் வந்து ஓவியம் தீட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பேர் வந்து டாலரில், அதுக்கப்புறம் செயினில், கீ செயினில் அங்கேயே செஞ்சு கொடுக்குறாங்க மெட்டலில். அது மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்சியலும் அங்கேயே செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்து மகிழ்ந்ததை நீங்களும் பாருங்கள். வண்டாரக்குழலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.